வந்தாலும் குடும்பங்கள் என்றைக்கும் குடும்பங்களாகவே இருக்க வேண்டும். குடும்பத்தில் பிளவு வரக்கூடாது. குடும்பத்தில் கட்டமைப்பு என்ற அந்த ஒருங்கிணைத்தல், ஒன்றுபடுதல் என்ற அந்த பண்பை குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள், குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள் அதை அக்கறையில் எடுத்து தனக்கு பிறந்த அந்த சந்ததிகளுக்கும் வருங்காலத்தில் நல்ல ஒரு முன்னோட்டத்தை, அற்புதமான ஒரு முன்னுதாரண வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழக்கூடிய தம்பதிகள் பெருமக்கள் அதை தர வேண்டும் என்பதில் உன்னதமாக ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு கால தருணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அப்படி எத்தனையோ குடும்பங்கள் ஒழுங்கான முறையில் கட்டமைக்க தவறியதால் இன்றைக்கு அந்த குடும்பங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று பல கூறுகளாக பல இடங்களில் அவர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்களில் மவுத்து என்று சொன்னாலும் கூட வந்து பார்ப்பது கிடையாது. எத்தனையோ குடும்பங்களில் படுக்கையாக இருப்பார்கள், போய் பார்ப்பது கிடையாது. எத்தனையோ குடும்பங்களில் வறுமையுடைய உச்சத்தில் இருப்பார்கள், போய் பார்ப்பது கிடையாது. இதெல்லாம் எதை காட்டுகிறது? குடும்ப கட்டமைப்பை ஒழுங்குபடுத்துவதில் குடும்பத்தினுடைய மூத்த தலைவர்கள் தவறிவிட்டார்கள் என்பதை அழகாக எடுத்து காட்டுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான், தஹ்சபுஹும் வ குலூபுஹும் ஷத்தா, தஹ்சபுஹும் ஜமீஉன் வ குலூபுஹும் ஷத்தா. அவர்கள் உள்ளங்கள் எல்லாம் ஒன்றிணைப்பதை போன்று காட்சி அளிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் உள்ளங்களால் எல்லோரும் தனித்தனியாக பிரிந்து வாழுகிறார்கள். நிறைய குடும்பங்களை பாருங்களேன், இன்னைக்கு வெளியில இருந்து பார்க்கிற போது நல்ல ஒத்துமையா இருப்பாங்க. அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், அவ்வளவு உறவுகளை சொல்லுவார்கள். ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தாக்கா உள்ளங்களால் பல கூறுகளாக பிரிந்து கிடப்பார்கள். எங்கேயாவது டீ கடையில கேட்டா நான் அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னுவாங்க. சாதாரணமா பேசும்போது தன் குடும்பத்தினுடைய புகழை சொல்லுவார்கள். ஆனால் உள்ளங்களால் அவர்கள் சிதையுண்டு பிளவுபட்டு பல கூறுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். தானிகபி அன்னஹும் கௌமுல்லா யஃபினூன். இவர்கள் உருப்படாததுக்கு காரணமே இவர்கள் பிரிந்து கிடப்பதுதான், புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். குடும்பத்தினுடைய கட்டமைப்பை எப்படி உருவாக்க வேண்டும்? ஒரு குடும்பத்தில் கட்டமைப்பு உருவாக வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் முதல் எதை கையாள வேண்டும் என்று ஆய்வு செய்கிற பொழுது மார்க்கத்தினுடைய உலமா பெருமக்கள் 3 விதமான காரணங்களை சொல்லுகிறார்கள். ஒரு குடும்பம் அழகான கட்டமைப்புக்குள் வருவதற்கு முதல் காரணம், அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை மதிக்க வேண்டும். குடும்பத்தினுடைய தாயும் தந்தையும் குடும்பத்தில் உள்ள சக மனிதர்கள் இஸ்ஸத் மதிப்பு தர வேண்டும். காலம் முழுக்க அவர்களை தாங்க வேண்டும். அவர்கள் மண்ணறைக்கு போகின்ற வரைக்கும் அவர்களோடு நிற்க வேண்டும். நிறைய குடும்பங்கள் அப்படி இன்னைக்கு நிற்கிறது கிடையாது. 2வது சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு குடும்பம் அழகான கட்டமைப்புக்குள் வருவதற்கு அந்த குடும்பத்திற்காக குடும்ப உறுப்பினர்கள் யாரு சம்பாதிக்கிறார்களோ அவர்கள் அந்த குடும்பத்திற்காக தாராளமாக செலவு செய்ய வேண்டும். நிறைய பேர் இன்றைக்கு அந்த குடும்பங்களுக்கு செலவு செய்ய தயங்குகிறார்கள். ஒரு டீ கடையில பாத்தீங்கன்னா 20 பேருக்கு டீ வாங்கி தருவார், வீட்டுக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கி தர மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் டீ கடையில் அவருக்கு பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும். குடும்பத்திற்கு செலவு செய்ய மாட்டார்கள். ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டா தாராளமா 1000 ரூபாய் 2000 செலவு செய்வார்கள். ஒருவேளை சாப்பாட்டுக்கு குடும்பத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள், ஒரு கறி மீன் வாங்கி வந்து கொடுக்க மாட்டார்கள். இப்படி குடும்பத்துடைய உறுப்பினர்கள் குடும்பத்திற்காக செலவு செய்ய வேண்டும். இது 2வது அமைப்பு. 3வதாக ஒரு குடும்பம் அற்புதமான கட்டமைப்புக்குள் வர வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய உரிமைகளுக்கு மரியாதை தர வேண்டும். யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் அவரவருக்கென்று ஒரு உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமை யாரும் தட்டி பறிக்க கூடாது. ஒவ்வொருவருக்கும் பேசக்கூடிய டைம், அந்த சலுகை, அந்த நேர காலங்கள், அவகாசத்தை தர வேண்டும். ஒரு மஷூரா செய்வார்கள். சிறுவர்களுடைய மஷூரா வருகிற பொழுது நீ வாயை மூடு, உனக்கு ஒன்றும் தெரியாது. அல்லது வயதுக்கு வந்தவர்கள் ஏதாவது ஆலோசனை கொடுக்கிற பொழுது உனக்கு ஒரு மண்ணும் புரியாது, கம்முன்னு கடை. இப்படி குடும்பத்தில் உள்ள உரிமைகள்